ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 29/6/2025 ஆனி மாதம் 15ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். அற்புதமான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:45 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்று சதுர்த்தி நல்ல தினம். அதேபோல் மாணிக்க வாசகர் குரு பூஜை, மாணிக்க வாசகருடைய திருநட்சத்திரம் இன்றைய நாளிலே குரு பூஜை செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே என்னவெல்லாம் செய்தால் நமக்கு நன்மை என்றால், சுபகாரியங்கள் எல்லாவற்றையும் தொடங்குவதற்கு அற்புதமான நேரம் இந்த நேரம். அதேபோல் குருமார்களை தரிசிப்பதற்கும், தீட்சை வாங்குவதற்கும், புதிதாக வியாபாரம் தொடங்குவதற்கும், விவசாயம் செய்வதற்கும், நல்ல ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கும், நம் வீட்டிலே விசேஷம் கல்யாணம் வருகின்றது, அதற்கு திருமாங்கல்யம் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அருமையான நேரம் இந்த நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே மௌனத்தை கடைபிடியுங்கள். அனாவசியமாக பேசவே பேசாதீர்கள். இந்த நேரத்திலே மௌனமாக இருங்கள். அதேபோல் இந்த நேரங்களிலே பயணங்கள் செய்கின்றீர்கள் என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். ஆகவே இந்த நேரங்களை இவற்றை செய்து நன்மை பெறுவோம். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:23 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். இன்றைய திதி இன்று மதியம் 12:58 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும், சூரிய பகவானை வணங்க வேண்டும், வராகி தாயாரை வணங்க வேண்டும். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 10:23 வரை பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. நீங்கள் செய்கின்ற முயற்சிகளிலெல்லாம் உங்களுக்கு பெரும் வெற்றி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். பல வகைகளிலே பணம் வந்து குவியும். அதேபோல் வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற திருப்திகரமான நல்ல நாள். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள், வராகி தாயாரை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும்.
வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள், வராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிறப்பான நாள் இது. வராகி தாயாரை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். தேடி வரும். இல்லம் தேடி பணம் வருகின்ற நாள். அதேபோல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை நல்ல ஒரு தீர்வுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சுபவிரயங்கள் ஏற்படும். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மேலும் சிறப்பாக எல்லாம் நடப்பதற்கு வராகி தாயாரை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாகியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள், வராகி தாயாரை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அது சற்று தள்ளி போகும். ஆகவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே தொடங்காதீர்கள். வீடு வண்டி வகையிலே விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வீண் வாதங்களை எல்லாம் தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். மன அமைதிக்கு ராமநாமத்தை சொல்லுங்கள். குலதெய்வத்தை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வோடு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் அமையும். அதேபோல் திருமண பேச்சுவார்த்தைகள், திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் துவங்கி அது நல்லபடியாக முடிந்து முகூர்த்த நாள் குறிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும்.
சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே வராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசு வகையிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலையில் இருப்பவர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற நல்ல நாள். மாணவர்கள் கல்வியிலே சாதனை புரிவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? வராகி தாயாரை வணங்க வேண்டும். சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தனவரவு அதிகரிக்கின்ற நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தந்தை வழியிலே ஆதாயம் உண்டாகின்ற நாள். வாராகி தாயாரை வணங்குங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். தொழிலிலே கவனம் தேவை. வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே ராமநாமத்தை சொல்லுங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். முடிந்தால் குலதெய்வத்துக்கு ஒரு சிறிய பூஜை செய்யுங்கள் வீட்டிலே. அதேபோல் இன்றைய நாளிலே வாராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாராகி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள்.
இன்றைய நாளிலே வாராகி தாயாரை வணங்குங்கள், தடைகள் எல்லாம் உடைபடும். 12 ராசியருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த கொரோனா காலத்திலே நாம் மிகுந்த ஒரு அல்லலுக்கு உண்டானோம். எல்லாரும் ரொம்ப லாக்டவுன், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது. பெருந்தொற்றுக்கள் ஏற்படும் போது இது ஒரு சைக்கிளிங்காக 100 வருடங்களுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பெரும் நோய் பாதிப்புகள் என்பது ஏற்படுவது ஒரு சகஜம். இந்த நூற்றாண்டிலே நாம் வாழ்கின்ற காலத்திலே பார்த்துவிட்டோம். இந்த பெருந்தொற்று காலங்களிலே பெரும்பாலும் நம்மை காத்தது நம்முடைய பாரத நாட்டினுடைய இந்த ஆன்மீக சக்தி தான் என்றால் அது மிகையாகாது. காரணம், நம்முடைய பாரத பூமியானது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆன்மீகம் செழிக்கின்ற பூமி. இந்த ஆன்மீகம்தான் நம்முடைய இந்திய நாட்டை ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் கொரோனா காலத்திலே இல்லாமல் நம்மை காத்தது என்றால் அது மிகையாகாது. ஸ்லோகங்களுக்கும் பதிகங்களுக்கும் நிறைய வல்லமை உண்டு. அவற்றை நாம் பக்தியோடு பாராயணம் செய்ய வேண்டும். மிகப்பெரிய சக்திகள் அதற்கு உண்டு. ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஆன்மீக தகவல் என்பது அதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சுப்பிரமணியர் திருவிருத்தம். இந்த சுப்பிரமணியர் திருவிருத்தம் என்பது நோய் நொடிகளிலிருந்து நம்மை காப்பது. இந்த பதிகத்தை அருளியவர் யார் என்று பார்த்தால் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் என்று பெயர். இவருடைய திருப்பெயர் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர். இவர் ஒரு மிகப்பெரிய முருகன் அருள் பெற்ற அடியார், மிகப்பெரிய குரு. தன் மீது மிகவும் அன்பு கொண்ட பக்தர் ஒருவருக்கு இந்த குஷ்டரோகம் என்கின்ற மிகப்பெரிய கொடிய நோய் ஏற்பட்டுவிட்டது. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் இந்த குஷ்டரோகம் என்பது மிகப்பெரிய கொடிய நோய். இப்போது அந்த நோய் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அந்த காலத்திலே காந்திஜி அவர்கள் சொல்வாராம், ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபடுவதை விட குஷ்டரோகிக்கு சேவை செய்யுங்கள். இங்கே சென்னையிலே தாம்பரத்துக்கு அருகிலே சானிட்டோரியத்திலே தொடுநோயாளிகளுக்கென்றே ஒரு தனியான மருத்துவமனை இருந்தது. அந்த காலத்திலே காந்தியவாதிகள் எல்லோரும் அங்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே சென்று சேவை செய்வார்கள். என்னுடைய தந்தையார் அந்த சேவையை செய்திருக்கின்றார் அந்த காலத்திலே. ஆக அந்த காலத்து காந்தியவாதிகள் எல்லோரும் இப்படிப்பட்ட சேவைகளை எல்லாம் செய்பவர்களாக இருந்தார்கள். ஆகவே இந்த சுப்பிரமணிய குருக்கள் அவர்கள் இந்த கொடிய நோய் தன்னுடைய சீடனுக்கு ஏற்பட்டுவிட்ட இந்த கொடிய நோயை தீர்க்குமாறு முருகப்பெருமானை வேண்டி பாடியதுதான் இந்த பதிகம். அந்த அன்பரும் இந்த சுப்பிரமணிய பதிகத்தை பாராயணம் செய்து நோய் நீங்கி தன்னுடைய வாழ்விலே சிறப்பாக வாழ்ந்தார் என்பது வரலாறு. ஆகவே இப்போது கூட ஏதேதோ புதிதாக கொரோனா போல் ஒரு வைரஸ் உருவாகின்றது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இவையெல்லாம் நம்மை தாக்காமல் நமக்கு எந்த விதமான ஆரோக்கிய கேடும் வராமல் இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்திப்போம். இந்த பதிகம்தான் இன்றைய ஆன்மீக தகவலில் நான் சொல்வது. இந்த பதிகத்தை அனுதினமும் பாராயணம் செய்து நோய் நொடி இல்லாமல், அதாவது நல்ல ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்வார்கள். ஆகவே அப்படி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்று எல்லோரும் இன்பமாக வாழ்வதற்கு இந்த பதிகத்தை பாராயணம் செய்வோம். அது என்ன பதிகம் என்றால், கண்ணேறு வாராது பிணி அன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மெலியாது கலியென்றே பேயடாது விண்ணேறும் அணுகாது கர்ம வினை தொடராது விஷமச்சுரம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனைகள் தொடராவிடம் பரவு செந்து மடரா எண்ணேறு சனனங்கள் கிடையாது காலபயம் எள்ளளவுமே வாராது இவ்வேளை கிறங்கியருள்
தெய்வமுனையல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உளதோ, தன்னேறு கங்கை மலை மங்கை அருள் தங்கமே, சரசகோபாலன் மருகா சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இது சுப்பிரமணியர் திருவிருத்தம். இதனுடைய பலன், இதனை நாம் அனுதினமும் படிப்பதனால் ஏற்படுகின்ற பலன் என்று பார்த்தால், முருகப்பெருமானுடைய பேரருளை போற்றுகின்ற அருமையான செந்தமிழிலே கசிந்து உருகிட வேண்டும். இந்த அற்புதமான பாடலை தினமும் காலை மாலை 2 வேளைகளும் இந்த பாடலை பாடினால் நமக்கு உள்ளத்திலே ஒரு அருமையான ஒரு ஒலி அதிர்வை இந்த பாடல் நமக்கு தரும். இந்த பாடலை பாடி நிறைய பேர் பலன் பெற்றிருக்கின்றார்கள். நாமும் இந்த பாடலை அனுதினமும் பாடி நோயில்லா ஒரு உடலை பெறுவோம், நல்ல ஆரோக்கியத்தை பெறுவோம், நல்ல மனநிலையை பெறுவோம். நல்ல மனநிலை எவனுக்கு வாய்க்கின்றதோ அவன் நோய்களால் சூழப்பட மாட்டான். நல்ல மனநிலை என்பது நமக்கு எப்போது கிடைக்கும்? இறைவனிடத்திலே நாம் அணுகும் போதுதான் நமக்கு நல்ல மனநிலை கிடைக்கும். நீங்களே பாருங்கள், கோவிலுக்கு செல்லும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? அதுவே மற்ற இடங்களுக்கு, உல்லாச இடங்களுக்கு செல்லும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? கோவிலுக்கு செல்லும் போது மனம் ஒடுங்கும். ஒடுங்குகின்ற மனதிலே உயர்வான எண்ணங்கள் கிடைக்கும். ஆகவே இந்த பதிகத்தை அனுதினமும் பாடி நல்லருள் பெறுவோம். முருகப்பெருமானுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நோய் நொடியின்றி வாழ்வோம். நல்ல ஒரு ஆரோக்கியமே சிறந்த செல்வம். ஆகவே அந்த செல்வத்தை எல்லோரும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.